வெளிநாடு குறித்த அச்சம் என்ற தலைப்பில் த ஹிந்து நாளேடு வெளியிட்டுள்ள தலையங்கத்தில், வெளிநாட்டு நிதி உதவி ஒழுங்குமுறை சட்ட திருத்தங்கள் கொள்கை ரீதியாகவும் நடைமுறை ரீதியாகவும் நியாயமற்றவை என்று விமர்சித்துள்ளது. இந்தியாவில் உள்ள தனிநபர்களுக்கும் அமைப்புகளுக்கும் வெளிநாடுகளிலிருந்து கிடைக்கும் நன்கொடைகளை வெளிப்படை தன்மையற்ற முறையில் கட்டுப்படுத்த ஒன்றிய அரசு விரும்புகிறது என்றும் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. வெளிநாட்டு நிதி உதவி ஒழுங்குமுறை சட்டத்தில் மேற்கொள்ளப்பட்டுள்ள புதிய திருத்தங்களின் மூலம் வெளிநாட்டு நன்கொடைகளை பெறும் அமைப்புகளின் சொத்துக்களை தன்னிச்சையாக கைப்பற்றும் அதிகாரத்தை தமக்கே வழங்கிக் கொள்ள ஒன்றிய அரசு முயல்கிறது என்று தி ஹிந்து நாளேடு குறிப்பிட்டுள்ளது. கடந்த மாதம் 25ஆம் தேதி மக்களவையில் அறிமுகப்படுத்தப்பட்ட வெளிநாட்டு நிதி உதவி ஒழுங்குமுறை சட்டத்திருத்த மசோதா, வெளிநாட்டு நன்கொடை பெறுவதற்கான உரிமத்தை இழக்கும் அமைப்புகளின் சொத்துக்களை கைப்பற்றவும் நிர்வகிக்கவும் அவற்றை அப்புறப்படுத்தவும் சட்ட ரீதியான அதிகார அமைப்பை நிறுவ வழிவகை செய்கிறது என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தேசிய பாதுகாப்பு, வெளிநாட்டு தலையீடுகள் என கூறிக்கொண்டு மேற்கொள்ளப்படும் இந்த நடவடிக்கை சட்டப்பூர்வமாக சொத்துக்களை அபகரிப்பதற்கான ஒரு சூழ்ச்சியாகவே தெரிகிறது என்றும் தி ஹிந்து நாளேடு விமர்சித்துள்ளது. ஓர் அமைப்பின் வெளிநாட்டு நிதி அங்கீகார சட்டப்பதிவு காலாவதி ஆனவுடன் வெளிநாட்டு நிதி மூலம் கட்டப்பட்ட பள்ளிகள், மருத்துவமனைகள், வழிபாட்டு தலங்கள் போன்ற சொத்துக்கள் ஒன்றிய அரசால் நியமிக்கப்பட்ட அதிகார அமைப்பின் கட்டுப்பாட்டிற்கு செல்லும் வகையில் புதிய சட்ட திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாகவும் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. மேலும் இந்த நடவடிக்கைக்கு எந்த ஒரு நீதிமன்ற தீர்ப்பு அல்லது நீதித்துறை செயல்முறையோ தேவையில்லை என்றும் முன்மொழியப்பட்டுள்ளது. இதன் விளைவாக பல்வேறு அமைப்புகளுக்கு வெளிநாட்டு நிதி உதவி பெறுவதற்கான அனுமதியை வழங்கும் ஒன்றிய அரசு அந்த அனுமதியை திரும்ப பெற முடிவு செய்து பயனடைய முடியும் என்று தி ஹிந்து நாளேடு தெரிவித்துள்ளது. இது கொள்கை மற்றும் நடைமுறை ரீதியாக நியாயமற்றது என்று குறிப்பிட்டுள்ள தி ஹிந்து நாளேடு, ஒன்றிய அரசின் சட்ட திருத்தத்தால் வெளிநாட்டு நன்கொடைகள் மூலம் ஏராளமான சுகாதார மற்றும் கல்வி நிறுவனங்களை நடத்தும் கிறிஸ்தவ குழுமங்கள் கவலை கொண்டுள்ளதாக சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. வெளிநாட்டு நிதி உதவி ஒழுங்குமுறை சட்ட திருத்த மசோதா சிலரை மட்டுமே வெளிநாட்டு நிதியை பெற அனுமதிக்கிறது என்ற அனுமானம் ஏற்படுகிறது என்றும், அம்மசோதா நீதியின் கோட்பாடுகளை மீறுகிறது என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது. ஒரு நிறுவனம் வெளிநாட்டு நன்கொடை பெறுவதற்கான அனுமதியை இழப்பதற்கு முன்பு வெளிநாட்டு நிதி மூலம் சட்டப்பூர்வமாக உருவாக்கப்பட்ட சொத்துக்களை ஒழுங்கு நடவடிக்கையின் கீழ் பறிமுதல் செய்வது நியாயமற்றது என்று எடுத்துரைத்துள்ள தி ஹிந்து நாளேடு, இந்த விவகாரத்தில் ஒன்றிய அரசு தம்முடைய அணுகுமுறையை மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளது. மேலும் வெளிநாட்டு நன்கொடை தொடர்பான எந்த ஒரு ஒழுங்குமுறையும் நியாயமானதாகவும் வெளிப்படையானதாகவும் இருப்பதை உறுதி செய்ய வேண்டும் என்றும் தி ஹிந்து நாளேடு கேட்டுக்கொண்டுள்ளது.